அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என நியாயமான கோரிக்கையை முன்வைத்து போராட முயன்ற மாற்றுத்திறனாளிகளை ஸ்டாலின் அரசு ஏவல் துறை மூலம் இன்னலுக்கு உள்ளாக்கியுள்ளது. இதனை தற்போது கிடைத்திருக்கிற அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையை நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த மாற்றுத்திறனாளிகளை வழிமறித்து காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் மனசாட்சியின்றி மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து வருகின்றனர். இது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என நியாயமான கோரிக்கையை முன்வைத்து போராட முயன்ற மாற்றுத்திறனாளிகளை ஸ்டாலின் அரசு ஏவல் துறை மூலம் இன்னலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த மாற்றுத்திறனாளிகளை வழிமறித்து காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். தேர்தல் நேரத்தில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்த ஸ்டாலின் வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் கோட்டைக்கே வந்து கேட்கலாம் என்று கூறியிருந்த நிலையில் ஆட்சிக்கு வந்த பின் நியாயமாக போராட்டம் நடத்தக்கூட விடாமல் ஸ்டாலின் அரசு அராஜகம் செய்து வருகிறது. ஆசிரியர்களை குற்றவாளிகளைப் போல விரட்டி பிடித்தவர்கள் இன்று அதே பாணியில் மனசாட்சியின்றி மாற்றுத்திறனாளிகளையும் கைது செய்து வருகின்றனர். போராட்டம் என்றால் ஸ்டாலினுக்கு பயமா என கேள்வி எழுப்பும் மாற்றுத்திறனாளிகள் இது சர்வாதிகார போக்கு என காட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என நியாயமான கோரிக்கையை முன்வைத்து போராட முயன்ற மாற்றுத்திறனாளிகளை ஸ்டாலின் அரசு ஏவல் துறை மூலம் இன்னலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. சென்னை நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த மாற்றுத்திறனாளிகளை வழிமறித்து காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். தேர்தல் நேரத்தில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்த ஸ்டாலின் வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் கோட்டைக்கே வந்து கேட்கலாம் என கூறியிருந்த நிலையில் ஆட்சிக்கு வந்த பின் நியாயமாக போராட்டம் நடத்தக்கூட விடாமல் ஸ்டாலின் அரசு அராஜகம் செய்து வருகிறது. ஆசிரியர்களை குற்றவாளிகளைப் போல விரட்டி பிடித்தவர்கள் இன்று அதே பாணியில் மனசாட்சியின்றி மாற்றுத்திறனாளிகளையும் கைது செய்து வருகின்றனர். போராட்டம் என்றால் ஸ்டாலினுக்கு பயமா என கேள்வி எழுப்பும் மாற்றுத்திறனாளிகள் இது சர்வாதிகார போக்கு என காட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். இப்போ